மனைவிட்ட சொன்னால் தூக்கி போட்டு மிதிக்கும். ஆனால் நண்பர்கிட்ட நேற்று இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. சில நேரம் கணவர்கிட்ட சொல்ல முடியாது, ஏங்க நேற்று இப்படி ஆயிடுச்சுங்க ஆனால் நண்பர்கிட்ட சொல்லலாம், ஏங்க நேற்று இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவன் அப்படியா தருதலை உனையவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் சொல்ற தப்பு இது இருக்கா தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். நல்லது கெட்டது நடந்தது நடக்காதது எல்லாத்தையும். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரே உரிமையாய் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நேற்று போய்கிட்டே இருந்தேன், ஒருத்தன் கண்ணடிச்சிட்டான், 2 நிமிஷம் அவனை நினச்சி நானும் திரும்பி கண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருவார் உடனே. ஆண்டவரே நேற்று அங்கே போய்கிட்டே இருந்த புழு கலர் சுடிதாரை பார்த்து கொஞ்ச நேரம் நின்றுட்டேன். ஆண்டவர் நின்றுட்டியாடா பாவி பயலை, உடனே நான் எப்படிடா ரத்தத்தில் வாடா வாடா நீ திரும்பி பார்க்க அப்படி கூட்டிகிட்டு போயிடுவார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியாதா அதெல்லாம்? ஆண்டவர் நல்லா தான் இருந்தேன், அவள் பேசின வார்த்தையில் 2 கெட்ட வார்த்தையை எடுத்து விட்டுட்டேன். ஆண்டவரே சாரி ஆண்டவரே. சரிடா பரவாயில்லடா, கெட்ட வார்த்தை தானே, ரப்பர் நான் வச்சிருக்கேன்டா, அழிச்சிடறேன்டா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சிடறேன்டா. சொல்லாம மறைஞ்சி மறைஞ்சி இருந்தாதான் தப்பு. என்ன செஞ்சா தப்பு? ஆதாமே நீ எங்கடா இருக்க? நான் ஒளிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் எங்க இருக்கேன்? ஏன்டா ஒளிஞ்சிருக்க? நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கதை கேள்விப்பட்டேன். ஒருத்தர் ஜவுளி கடைக்கு போனாராம். மனைவி ஜவுளி கடைக்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்துச்சான். இவர் வெறுத்துட்டாராம். உடனே சொன்னாராம், ஏய் ஆதாமுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இலைகளை எடுத்து தச்சு ட்ரெஸ்ஸாக பண்ண, நீ தான் இருக்க, இனிமேல் அப்படியாவது ஆண்டவர் நம்மளை படைக்காமல் போயிட்டார். உடனே அந்த லேடி சொல்லிச்சான், ஏங்க நம்மளாவது ஜவுளி கடைக்குள்ள போய் லிஃப்ட்டில் ஏறி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இறங்குறோம், அவர் இந்த இலையை பிடுங்கிறதுக்கு எத்தனை மரம் ஏறி இறங்குனாரோ, ஒரு மரத்தில் ஏறி இருப்பார். உடனே ஏவாளக்கா சொல்லியிருக்கோம், ஏங்க இது சரியில்லைங்க, இந்த இலை வாழை இலை எடுக்குங்க, அங்கே போங்க, வாழை மரத்தில் ஏற முடியாது வலிக்கு விடும், ஏறுங்க. நீங்கள் என்ன பாடுபடுத்தி அந்த இலையை பிடுங்குச்சோ அது. யோசித்து பார்த்தா சிரிப்பாக தானே இருக்குது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நம்மளை தேடி தான் வர்றாரு. நாம் ஒளிந்து கொள்ளும் போது அவர் வேதனைப்படுகிறார். நாம் அவர் ஒரு ஃப்ரெண்டாக நினைக்காம கடவுளாக நினச்சிட்டு ஆண்டவரே அப்படி நடுங்கிக்கிட்டே ஒரு சமூகத்துக்கு வர்றதை அவர் விரும்புறது இல்லை. பாவமே பண்ணிட்டு சபிச்சு திட்டி தூசணமாக பேசிட்டு ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திச்சு ஐ லவ் யூங்கிறாரு. என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? என்னை நீ நேசிக்கிறாயாடா அப்படின்னு கேட்குறான். ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். இன்னொரு தடவையும் கேட்குறாரு. அப்போ எவ்வளோ தூரம் அவர் எல்லாத்தையும் மறக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.